Hi friends, இந்த வீடியோவில் how to learn software design patterns பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸை வந்து எப்படி படிக்கிறது, எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்னா என்ன? ஸோ reusable solution to a commonly occurring problem within a given context. இதுதான் டெஃபினிஷன். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிக்கெட் புக்கிங் ஆப்பை வந்து நீங்கள் ஒரு டீமாக சேர்ந்து க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அதில் வந்து ஒரு சைல்டு டிக்கெட், அப்புறம் வந்து ஒரு அடல்ட் டிக்கெட், ஒரு ஃபேமிலி டிக்கெட். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸை நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரி பேட்டர்னை யூஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு கார் புக்கிங் ஆப்பை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அதில் வந்து 4 சீட்டர் இல்லைனா ஒரு 7 சீட்டர் இல்லைனா வந்து ஒரு 9 சீட்டர் காரை வந்து நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ரெக்குவயர்மெண்ட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணணும். இது வந்து ரெக்குவயர்மெண்ட், இது வந்து ப்ராப்ளம். ஸோ இதுக்கு உண்டான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி பேட்டர்ன் இல்லைனா அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி பேட்டர்ன் சொல்லி டிசைன் பேட்டர்னை சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் ஒரு 23 டிசைன் பேட்டர்ன், சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 23 சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸ் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் அப்ளை பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு பீட்சா ஷாப் எடுத்துப்போம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்சாவையும் ஃபுட்டும் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன், காம்போசிட் பேட்டர்ன், இன்னொரு பேட்டர்ன் சொல்கிற பாருங்க, காமன்லி யூஸ்ட் பேட்டர்ன் வந்து சிங்கிள்டன் பேட்டர்ன். உங்களோட ப்ராஜெக்டில் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ்க்கு வந்து எப்போவுமே யார் வந்து கால் பண்ணாலும் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் அது கிரியேட் ஆகணும் அந்த என்டையர் ஜேவிஎம்மில். ஸோ இது வந்து காமனாக ஒரு ரெக்குவயர்மெண்ட். இதுக்கு வந்து சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸ். இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. பேசிக்காக 23 இருக்குது. ஸோ இது எப்படி கற்றுக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து 3 வகையாக பிரிப்பாங்க. கிரியேஷனல் டிசைன் பேட்டர்ன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பேட்டர்ன், பிஹேவியரல் டிசைன் பேட்டர்ன். கிரியேஷனல்னா என்ன? ஸோ வேரியஸ் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் மெக்கானிசம் பற்றி சொல்கிறதும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற டிசைன் பேட்டர்ன்ஸ் தான் வந்து கிரியேஷனல் டிசைன் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரல் டிசைன் பேட்டர்ன்ஸ்னால் என்னென்னா எப்படி வந்து ஒரு கிளாஸையும் ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து அசம்பிள் பண்ணுறது, அதுக்கு தேவையான பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் பேட்டர்ன்ஸ்குள்ளே குரூப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிஹேவியர் டிசைன் பேட்டர்ன்ஸ்னால் எப்படி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸை அசைன் பண்ணுறது, இது வந்து பிஹேவியரல் டிசைன் பேட்டர்ன்ஸ். ஸோ இது 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, இது வந்து எப்படி கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கீங்க, கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் டீமில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய டூப்ளிகேட் கோடை வந்து அவாய்ட் பண்ணுவீங்க. ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் எப்பவுமே வந்து சாஃப்ட்வேர் எழுதும்போது கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தையும் வந்து நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி அதை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் மாற்றிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும்போது அது கண்டிப்பாக புது சேஞ்சஸ் புது ஃபீச்சர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கோடு வந்து ஈஸியாக அதை அடாப்ட் பண்ணிக்கும். அந்த நியூ சேஞ்சை வந்து ஈஸியாக உள்வாங்கிக்கும். ஓகே, ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும், ஈஸியாக எழுத முடியும். ஒரு நியூ ஃபீச்சரை ஒரு எழுதி கனெக்ட் பண்ணிட முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டிசைன் பேட்டர்ன் ஒழுங்காக அப்ளை பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சேஞ்ச் பண்ணால் நிறைய பக்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இந்த டிசைன் பேட்டர்ன்ஸை கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு மெயின்டெனபிள் சாஃப்ட்வேர் நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் ஜென்ரிக் கோட் மற்றவங்களும் வந்து மற்ற டெவலப்பர்ஸ் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது உங்களுடைய கோடு வந்து அவங்களுக்கு புரியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதை எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸை படிக்கணும். ஸோ நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு 4 புக்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த 4 புக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் பேட்டர்ன்ஸ், ரீஃபேக்டரிங், க்ளீன் கோட், டிசைன் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களோட கெரியரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் டீப்பாக நிறைய நான் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேங் ஆஃப் 4ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான புக் வந்து எரிக்காம எழுதின புக்கு. ஸோ டிசைன் பேட்டர்ன் இந்த 4th புக் நீங்கள் டைம் இருந்தால் நீங்கள் அதையும் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு புக்ஸை நீங்கள் படிக்கும்பொழுதே நான் என்ன சொல்லுவேன்னா, பேரலாக உங்களுடைய லேப்டாப் வச்சுக்கிட்டு ஐடியை ஓப்பன் பண்ணி கோடிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அவங்க என்னெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்களோ அதே எக்ஸாம்பிள் அப்படியே எழுதுங்க. மேபி உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு கிளாஸ் ஒன்று எக்ஸ்ட்ராவாக எழுதி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை
எழுத ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஒரு டிசைன் பேட்டர்ன் படிச்சிங்கன்னா பேரலாக நீங்கள் அதே டிசைன் பேட்டர்னை கோடாக எழுதி பாருங்கள். ஸோ ரீட் புக்ஸ் ப்ளஸ் பேரலல் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பிரான்ச் உங்களுக்கு கரண்ட் ப்ராஜெக்டில் ஒரு ஓல்டு ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ஓல்டு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அதில் நிறைய வந்து மாற்ற வேண்டியது இருக்குது, ரீஃபேக்டர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பிரான்ச்சை க்ரியேட் பண்ணலாம். அது வந்து அஃபிஷியலாக நீங்கள் ரிலீஸ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு பிரான்ச்சாக க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் ரீஃபேக்டர் பண்ணலாம். அதில் ஏதாவது டிசைன் பேட்டர்ன் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இந்த நேரத்தில் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்டிவான ஒரு மாடியூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்டிவான மாடியூல்னால் அந்த மாடியூல் எல்லாருமே அந்த அப்ளிகேஷனை நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய புது புது ஃபீச்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த சேஞ்சஸ் வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா உடனே பக் வரும். மேனேஜர் வந்து கேட்பார், இந்த மாதிரி ஏன் எங்களுக்கு மாதிரி பக் வருதுன்னு சொல்லி. எங்கள் டீமை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் அந்த டூல் எழுதின விதம் வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஒரு டிசைன் பேட்டர்னே அப்ளை ஆகலை, ஒரு ஓவர் டிசைன் பிரின்சிபிள்ஸ்லாம் அப்ளை பண்ணாமல் எழுதப்பட்ட ஒரு கோடு அது. ஸோ அது எங்கள் கையில் வரும்போது நாங்கள் வந்து புதுசாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணும்போது நிறைய இடத்துல பிரேக் ஆகுது, ஏன்னா எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் மேனேஜ்மெண்ட்டு நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு வந்து 6 months டைம் கொடுங்க, நாங்கள் வந்து ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ரீஃபேக்டர் பண்ணி திருப்பி எழுதுகிறோம். ஸோ டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் அப்ளை பண்ணி ஓவர் டிசைன் பிரின்சிபல்ஸ்லாம் அப்ளை பண்ணி நாங்கள் எழுத போகிறோம். எங்களுக்கு 6 months டைம் வேணும், எங்களுக்கு கண்டிப்பாக அப்போ தான் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். மேனேஜ்மெண்ட்டு எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. எங்களுக்கு ஸ்பேர் டைமில் நாங்கள் பஃபர் டைம் எடுத்து அந்த ப்ராஜெக்டை பிரான்ச் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வெறும் ரீஃபேக்டரிங் மட்டும் பண்ணோம். நிறைய கோட் சேஞ்ச் பண்ணாமல் வெறும் ரீஸ்ட்ரக்சர் மட்டும் பண்ணோம். அதில் நாங்கள் சிங்கிள்டன் பேட்டர்ன், காம்போசிட் பேட்டர்ன், அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்டரி பேட்டர்ன், ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன், ஸோ இது மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை நாங்கள் பிரான்ச்சில் க்ரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணோம். நல்லா நிறைய டெஸ்ட் கேஸ் எழுதணும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து நிறைய டிசைன் பேட்டர்ன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டெஸ்ட் நிறைய எழுத முடியும். ஸோ டெஸ்ட் கேஸ்லாம் எழுதி 6 மாதத்தில் அதை ரெடி பண்ணோம். ரெடி பண்ண பிறகு நாங்கள் அதை மெயின் பிரான்ச்சில் கொண்டு வந்துட்டோம். ஸோ மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஃபீச்சர் எது வந்தாலும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எங்களால் ஈஸியாக எழுத முடிஞ்சுது. அப்புறம் பக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ எங்கள் டீமே வந்து உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா ஒரு கஷ்டமான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து, எப்பவுமே வந்து பிரச்சனையுள்ள ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நாங்கள் இதை வந்து டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து சப்போஸ் உங்களுக்கு ப்ராஜெக்டே கிடைக்கல அப்படின்னா ஏதாவது ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் அதை வந்து ரீஃபேக்டர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 3வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் கோடு எடுத்து நீங்கள் வந்து ஒரு ப்ரௌஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கோடு டவுன்லோட் பண்ணி ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு, ஏன்னா அதெல்லாம் வந்து பெரிய பெரிய டெவலப்பர்ஸால் எழுதப்பட்ட கோடு. ஸோ ஹைபர்னேட்டு, அப்பாச்சி, ஸோ ஓப்பன் சோர்ஸ் எந்த ஓப்பன் சோர்ஸ் எடுத்தாலும் கோடு எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஐடியில் லோட் பண்ணி உங்களுக்கு எப்போலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் எந்த டிசைன் பேட்டர்ன் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த மாடியூலில் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அதை செக் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும், ஓகே இந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் நான் நிறைய செக் பண்ணியிருக்கேன், ஹைபர்னேட்டும் நான் செக் பண்ணியிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கும். 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட்டை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு ஃபீச்சர் எடுத்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிள் அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணலாம். டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுங்க, அதுக்கப்புறம் அதுக்குள்ள ப்ரொடக்ஷன் கோட் எழுதுங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா டிசைன் பேட்டர்ன் அதுவே அழகாக எவால்வ் ஆகும். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் க்ரோ ஆக உங்களோட டிசைனும் எவால்வ் ஆகும். இதுவும் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படியே பெருசாக என்ன ஆகும்னா நிறைய டிசைன்ஸ் வந்து அதுவே தானாக எவால்வ் ஆகும். இதுக்கு காரணம் வந்து முக்கிய காரணம் இந்த டெஸ்ட் கேஸ் தான் வந்து உங்களோட டிசைனை கொண்டு வரும். ஸோ 5th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், படிங்க, ப்ளஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த 4 புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இதை படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 4 புக்ஸை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கேங் ஆஃப் 4 புக். அப்புறம் ரீஃபேக்டரிங், இந்த புக்கையும் நீங்கள் ஆர்டர் பண்ணி பிடிக்கலாம். ரீஃபேக்டரிங், அதுக்கப்புறம் க்ளீன் கோட், அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான புக். இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த புக் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டிசைன் பேட்டர்னும் அழகாக எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஹவு டு லேர்ன் சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன். ஸோ இதில் ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஸோ மற்றவங்க எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாமே சேர்ந்து இதை நம்ம கற்றுப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ.